வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் நல்லா சாப்பிட டேஸ்ட்டா இருக்கும். நல்லா செய்யறதும் ஈஸி, சாப்பிடவும் டேஸ்ட்டா இருக்கும். நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சிக்கன் வறுவல். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையானது நல்லா ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாரி ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு நம்ம கல்லில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்தமாரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிக்கன் வறுவல். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து இதுமாரி துண்டு துண்டாக புட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும் பாருங்கள். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் சோம்பு கூட போட்டு தாளிச்சிங்க. நான் சோம்பு பவுட்ரு போட போகிறேன், அதனால் நான் சோம்பு போடலை. நீங்கள் சோம்பு போடணுன்னா அதில் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்களா, அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணுங்க. இந்த கலர் அப்படியே ஒயிட் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா கலர் மாதிரி வந்துச்சு பாருங்கள். ரெட் கலரில் இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிங்க சிக்கன். இப்படி வதக்கினா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ மிளகாய்த்தூள் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன் நான். இப்போ மிளகாய்த்தூள்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இறக்கும்போது பெப்பர் பவுட்ரு போட போகிறோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு.
இப்போ அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றிங்க. சிக்கன் வேகட்டும் நல்லா. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ சிக்கன் வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் எடுத்து நல்லா கிளறி கொடுங்க. அப்பப்போ இதேமாரி கொஞ்சம் கிளறி கொடுத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா எல்லாம் ஃபுல்லாக வெந்து வரும் உங்களுக்கு. ஒரே பக்கமாக வேகாமல் நல்லா இந்த பக்கம்லாம் வெந்து வரும் நல்லா உங்களுக்கு. மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் எடுத்து நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுங்க. வேகட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் தொக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் தொக்கா எடுத்துக்குங்க. நான் வந்து வறுவல் தான் செய்ய போகிறேன். அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு நல்லா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இருக்குது பாருங்களா. வெறும் சாம்பார், வெத்து சாம்பார். அதை வச்சுட்டு இந்த சிக்கனை வறுத்து சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள். இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம்.